அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினமும் முரசொலி நாடுகள் வர செய்தியை என்னோட யூடியூப் சேனலை பதிவு பண்ணிட்டு வரேன். அது தொடர்ச்சியாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 25 ஆகஸ்ட் 2020 முரசொலி நாடுகள் என்ன செய்து வந்திருக்குன்னு இப்ப பார்ப்போம். இருக்கும் கொஞ்ச காலத்தில் கிடைத்ததை சுருட்டி ஓட நினைக்கும் அதிமுக கூட்டத்திலிருந்து கோட்டையை காப்பாற்றுவோம், கொள்ளையர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுவோம் என தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சூளுரையாற்றியிருக்காரு. கொரோனாவை விட கொடிய அரசு அதிமுக அரசுன்னு செம்மையா பங்கமா கலைச்சிருக்காரு. நாட்டின் வளர்ச்சிக்கு கேள்வி விளைவிப்பது பாஜக தான். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலடி. அதாவது பாஜக செயற்குழு கூட்டம் சென்னையில நடக்குது. அந்த கூட்டத்துல தமிழ்நாட்டுல பாஜக எப்படி வளர்க்கணும், எப்படி மேல்மேலும் கொண்டு போகணும்னு பேசாம திமுக ஆட்சி தான் தேசிய கட்சிக்கு முதல் எதிர்ன்னு சொல்லிட்டு பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் நட்டுக்கான மாதிரி பேசியிருக்காரு. ஆயுஷ்துறை செயலாளர் ராஜேஷ் கோட்சேவை உடனடியாக நீக்குங்கன்னு சொல்லிட்டு முரசொலி 2ஆம் பக்கத்துல ஒரு கட்டுரை வந்திருக்கு. நாளை வரும் பலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காயை என அதிமுக அரசுக்கு கழக பொருளாளர் துரைமுருகன் அறிவித்திருக்காரு. இந்த முரசொலி 2ஆம் பக்கத்துல கீழையூர் ஒன்றியத்தில் அதிமுகவினர் 100 பேர் கழகத்தில் இணைந்தனர். இது முரசொலி 3ஆம் பக்கத்துல தேர்வு நடந்தால் கொரோனா தொற்று மேலும் அதிகரிக்கும் என்பதால் இந்த ஆண்டுக்கான நீட் ஜேஇஇ தேர்வுகளை ஒத்தி வைக்க வேண்டும் என தலைவர் மு க ஸ்டாலின் மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதம் மூலமா வலியுறுத்தியிருக்காரு. இந்தி மட்டுமல்ல ஆங்கிலமும் அலுவல் மொழிதான் என நேற்று தினத்தந்தி நாளை எழுதிய தலையங்கத்தை முரசொலி 4ஆம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. கழக முன்னணி கழகத்தினராக விளங்கிய ஆலவயிறு சுப்பையா மறைவிற்கு கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. மொழி இனம் காக்க இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன். தமிழகத்தை காக்கும் போராட்டத்தில் கொள்கை உணர்வோடு செயலாற்றி வெற்றி காண்போம் என சிங்கை சா பழனிவேல் திருவுருவ படத்தை திறந்து வைத்து தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் தெரிவித்திருக்காரு. கொரோனா ஊரடங்கிலும் ரேஷன் கடையில் அரிசியை குறைப்பதா? நாகையில் அதிமுக அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி. கீழ்பெண்ணத்தூர் தெற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளராக ஈரா ராஜேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டார் தலைமை கழக அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இன்னைக்கு திராவிட இயக்க தீரர்களால ஆசி இளங்கோவன் என்ற ஏழுமலையும் துரை கலியமூர்த்தி என்றவரும் உடைய புகைப்படங்களும் அவருடைய பற்றிய செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. கழகத்திற்கு எதிராக திசை திருப்பும் சந்தர்ப்பவாதிகளின் சதி வேலை கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. மக்களின் உயர்வுக்காக பாடுபடும் பாரிவேந்தர் எம்பிக்கு பல்லாண்டு வாழ்வு என தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது முரசொலி 7ஆம் பக்கத்தில் வந்திருக்கு. அதிகரித்து வரும் கொரோனாவை தடுக்க எந்த நடவடிக்கையும் என்ன ஒரே மேடையில் என்னுடன் விவாதிக்க தயாராக என வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் ஏ.பி. நந்தகுமார் எம்எல்ஏ அமைச்சர் வீரமணிய கேள்வி கேட்கிறாரு. அவங்க ஏன் வர போறாங்க? தயாரா தான். முரசொலி சில நினைவுகள் இன்னைக்கு தொடர்ந்து 14 நாளாக தொடர் கட்டுறேன். இன்னைக்கு முரசொலி 8 பக்கம். இதோட இன்னைக்கு முரசொலி முடியுது. நாளைக்கு முரசொலி என்ன வருதுன்னு நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.